உங்க மேல பட்டயம் வந்தாலும் சரி, மரணம் வந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, பிசாசின் கிரியைகள் வந்தாலும் சரி, யுத்தம் வந்தாலும் சரி, தரித்திரம் வந்தாலும் சரி, பலவீனம் வந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் இங்க இருக்கு. ஆமென் சொல்லுங்க. தலையில கை வச்சு சொல்லுங்க, என் மேல வாக்கு தத்துவம் இருக்கு, என் மேல அபிஷேகம் இருக்கு, என் மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, அவருடைய அபிஷேகம் என் மேல இருக்கு. கர்த்தர் எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று எனக்கும் என் சந்ததிக்கும் என் பிதாக்களுக்கு இதை கொடுத்திருக்கிறாரு. எங்க 2-3 பேர் அவர் நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துகிறார்களோ அங்க வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அங்க அந்த அவர் மகிமையை ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னாரு. இந்த இடத்துல இந்த ஆலயத்தை அவருக்கென்று அவர் நாம மகிமைக்கென்று அவர் கட்டி இருக்கிறாரு. இதெல்லாம் வரும்பொழுது எங்க வரணுமா? ஹலோ தம்பி, எங்க வரணும்? அவர் ஆலயத்துக்கு வரணும். அவர் ஆலயத்துக்கு வந்து அப்பொழுது நாங்க உங்க ஆலயத்துல வந்து உங்க நாமம் விளங்குகிறபடினால நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நிக்கணும். எங்க வந்து நிக்கணும்? பாஸ்டர் வீட்டிலேயே உட்கார்ந்துக்கிற எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா, வீட்டுல உட்கார்ந்துக்கிற ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன ஆகும்? நியாய தண்டனை, கொள்ளை நோய் எல்லாம் அங்கிருந்து தான் வந்துச்சு. எங்க இருக்கும் போது வந்துச்சு? வீட்டுல இருக்கும் போது வந்துச்சு. நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன்னா அங்கேயே அது கூடயே என்ன பண்ணுங்க, ஜாலியா உட்காந்து சொல்லுவோம், நான் பாத்துக்கிறேன். நாம என்ன சொல்லுவோம்? நான் பாத்துக்கிறேன் பாஸ்டர், என்னாலும் பரவாயில்ல. கர்த்தரை தேடாம இருக்கிற ஒவ்வொருடைய இருதய கடினத்திற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நான் பாத்துக்கிறேன். என்னால முடியாத சூழ்நிலை வரும்பொழுது நான் கர்த்தர்கிட்ட வரேன். அது வரைக்கும் நான் என்ன பண்றேன்?